யோவான் 16ஆம் அதிகாரம். நம்ம இதை குறித்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வாரத்தில் கூட இதை குறித்து பார்த்தோம். நான் வாசிக்கிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. கேட்டீங்க அப்படின்னு சொன்னா தேவன் உங்களுக்கு அதை கொடுப்பதற்கு விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷமா நீங்க இருக்கும்படிக்கு, நிறைவா இருக்கும்படிக்கு ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுப்பதற்கு வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். இதுதான் போன வாரத்துல பார்த்தோம். போன வாரத்துல என்ன பார்த்தோம் அப்படி சொன்னா பாருங்க, என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, தகப்பன் தன் பிள்ளைக்கு அப்பத்தை கேட்டா மீனை கொடுப்பானா, கல்லை கொடுப்பானா? ஆண்டவர் அதைவிட மேலானவர். ஆமென். அதைவிட மேலான ஆண்டவர் நமக்கு நன்மையான ஏவுகளை கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது, ஆண்டவரை நம் மெய்ப்பராய் வைத்திருக்கும் பொழுது, நமக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது, நம்ம அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாய், தேவனுக்கு பிரியமான நடக்கிற ஒரு வாழ்க்கையாய் தேவன் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்பொழுது நம்ம அவர் நாமத்தினாலே கேட்கிறதை ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டு நாம் சந்தோஷப்படும்படியாக நம்ம வாழ்க்கையிலே நன்மைகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இதை குறித்து நம்ம போன வாரத்துல பார்த்தோம். இந்த நாட்களிலும் கூட பாருங்க, ஏசாயா 43ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளை ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். பாருங்க, அவாந்திர வெளி அப்படின்னு சொன்னா ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல. ஆறுகள், தண்ணீர் வருவதற்கு எந்த விதமான சூழ்நிலைகளையும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணுவாரு? ஆறுகளை உங்களுக்காக உண்டாக்குவார். நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கை சூனியமா இருக்குது, நடப்பதற்கே வழி இல்லை, காரியங்கள் ஒன்றும் இல்லை, நான் ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு எல்லா தடைகளும், வனாந்திர வாழ்க்கை. ஆமென். வனாந்திர வாழ்க்கை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய தயாரா இருக்கிறாரு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. புதிய காரியம் அப்படின்னு சொன்னா இதுவரை பழைய காரியத்தை நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சில குறைவுகள் இருந்திருக்கலாம், நிறைய குறைவுகள் இருந்திருக்கலாம், குறைவான குறைகள் இருந்திருக்கலாம். அந்த குறைவுகள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவாந்திர வெளிகளை எல்லாம் ஆறுகளை உண்டாக்குகிறார், குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றுகிறார். உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். தேவன் வார்த்தையா இருக்கிறார், அந்த வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். அதற்கு முந்தின வசனம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 18, அதாவது ஏசாயா 43:18 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். இதற்கு முன்பாக உங்க வாழ்க்கையில காரியங்கள் எதிர்மறையா நடந்திருக்கலாம். கவனிங்க, படிக்க வேணாம், நான் சொல்றதை மாத்திரம் கவனிங்க. இதற்கு முன்பாக உங்க வாழ்க்கையில காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் நடந்திருக்கலாம், உங்களுக்கு சாதகம் இல்லாமல் நடந்திருக்கலாம், உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்திருக்கலாம். இல்ல உங்களுடைய பாவத்தின் நிமித்தமோ, இல்லை உங்களுடைய தவறுகளின் நிமித்தமோ உங்களுக்கு நீங்கள் நினைத்தது போல காரியங்கள் நடக்காமல் அது எதிர்மறையான காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பூர்வமானவைகளை நீங்க சிந்திக்காதீங்க, அந்த காரியத்துல நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க உங்க வாழ்க்கையில நான் புதிய காரியத்தை செய்ய போறேன், நீங்க அதை மாத்திரம் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கையை வைத்து ஆமென் சொல்லுவா. புதிய காரியத்தை செய்கிறார் உங்க வாழ்க்கையில. ஆண்டவர் புதிய காரியத்தை நீங்க எதிர்பாருங்க, அதை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், இதற்கு முன்பாக நடந்த காரியத்தை நீங்க நினைக்காதீங்க. பூர்வமானவைகளை, இதற்கு முன்பாக நடந்ததை சிந்திக்க வேண்டாம், எதையும் நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை நடந்ததோ எனக்கு தெரியாம இருக்கலாம்,
ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவனை நம்புகிற உங்களை தேவன் கைவிடவே மாட்டாரு. தேவனை விசுவாசிக்கிற உங்களை தேவன் கைவிடவே மாட்டாரு. அல்லேலூயா. புதிய காரியத்தில் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா, அதே ஏசாயா 43 அதிகாரம் 21 பார்த்தோம் என்றால், இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் நம்ம எதற்கு ஏற்படுத்தியிருக்கிறாரு? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு மாத்திரம் ஏற்படுத்தியிருக்கிறாரு. ஆராதனை வேளையில நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அண்ணன் என்ன சொன்னார்? தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே உங்களை பெயர் சொல்லி அழைத்தேன் சொன்ன ஞாபகம். அல்லேலூயா. அதே வார்த்தையை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவருக்காகவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம யாரு? அவரை துதியை சொல்லி போவோம். ஆமென். ஆபேலை, அவன் காணிக்கையும் ஆராதனையும் தேவன் எப்படி அங்கீகரித்தாரோ, முதல் தரமானது ஆண்டவருக்கு கொண்டு வந்து அவன் கொடுக்கிறான். முதல் ஆராதனையை தேவனுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறான். தேவன் அவன் உள்ளத்தை பார்க்கிறார். நம்மளும் தேவனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஆராதித்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய ரெடி. ஆண்டவருடைய துதியை சொல்லணும் நம்ம. ஆமென். தேவன் அதைத்தான் விரும்புகிறவராய் இருக்கிறார். அதைத்தான் விரும்புகிறாரு. ஆனா அநேகர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, துதிப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுப்பது இல்லை, நேரத்தை ஒதுக்குவதில்லை. ஒப்பு கொடுப்பதில்லை அப்படின்னா நேரத்தை ஒதுப்பது இல்லை. ஆண்டவர் இடத்துல போய் முழங்கால் போட்டு ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்னு சொன்னாலே ஒரு லேசினஸ், ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். நாளைக்கு பார்க்கலாம், அப்புறமேட்டி போவான். என்னத்துக்கு இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு, இன்னைக்கு தான் போன வாரம் தானே போனோம், 1ஆம் தேதி இப்பதான் முடிஞ்சிச்சு, அன்னைக்கு போயிட்டு வந்தோம், ஆசீர்வாதத்தை கேட்டு வந்தாச்சு, 3 நாள் தானே ஆகுது அப்படின்னு நினைக்கிற காரியங்கள்லாம் இருக்குது. வீட்டில் உட்கார்ந்து தேவனை துதிப்பது இல்லை. இது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, பாவம். தேவனுக்கும் நமக்கும் இடையிலே இந்த பாவம் நுழைவதனால நமக்கு 2 பேருக்கு இடையில என்ன பண்ண ஒரு விரிசல் உண்டாகிறது. பாவம் அதை தடை செய்கிறது. தேவனை துதிக்க கூடாதபடிக்கு நம்ம வாழ்க்கையில பாவம் தான் முதலாவது தடையை உண்டாக்குறது. நம்ம தேவனை துதிக்கல அப்படின்னு சொன்னாலே ஆண்டவர் சொல்லுகிற நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்ற வார்த்தை நிறைவேறாமல் போய்விடும். தேவனை துதிக்கும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தின் தடைகள் நீங்கி அந்த புதிய காரியத்தை செய்கிறேன், உங்க வாழ்க்கையை நான் செய்கிறேன், உங்க கூடாரத்தை விசாலமாக்குகிறேன், உங்க காரியங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்கள் பள்ளங்களை நிரப்புகிறேன், குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறேன் என்ற வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னா துதி நம்ம வாயில இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. துதி நம்ம வாழ்க்கையில இல்லை அப்படின்னு சொன்னா இந்த புதிய காரியத்தை செய்கிறேன் என்ற வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறாமல் போகும். இல்லை என்றால் தள்ளி போகும். இல்லை என்றால் தடை உண்டாகும். அந்த தடையை உடைப்பது, அந்த ஆசீர்வாதத்தின் தடையை உடைப்பது துதிதான். நாம் தேவனை துதிக்கும் பொழுது தேவன் நம்ம அருகிலே வருகிறார். அவருடைய மகிமையினாலே நம்மளை நிரப்புகிறார். தேவனுடைய மகிமை நம்மளை நிரப்பிருச்சு அப்படின்னு சொன்னாலே நமக்கு முன்பாக எந்த தடையும் அந்த ஆசீர்வாதங்களை தடை செய்ய முடியாது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம் நம்மளை நிரப்பிருச்சு அப்படின்னு சொன்னாலே அது போதும். ஒன்றும் நம்மளை தடை செய்ய முடியாது. நம்ம முன்னேறி போய்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. அதுக்கு தடையை உடைக்கணும் அப்படின்னு சொன்னா தேவனை துதிக்கிற துதி நம்ம வாயில இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் ஆராதனை வேளையில என்ன சொல்றோம்? விடுதலையோடு தேவனை ஆராதிங்க, ஒரு மனமா ஆராதிங்க, முழு பலத்தோடு ஆராதனை செய்யுங்க, பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதனை செய்யுங்க. அநேக காரியங்களை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனை நம்ம உண்மையா ஆராதிக்கும் பொழுது நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது.
ஆமென். அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதுனால நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற அந்த இடைவெளி குறைந்து நம்ம ஆவி தேவ ஆவியோடு இணைந்து கொண்டதுனால நம்ம உற்சாகமாய் தேவனை ஆராதிக்கிறோம். உற்சாகம் இல்லாமல் தேவனை ஆராதிச்சோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே ஒரு வார்த்தையை சொல்றாரு, வாயினால என்னை என்ன பண்றாங்க, கனம் பண்றாங்க, இருதயம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இங்க அப்படிதான் பாடல் பாடுவான், சூப்பர் பாட்டு, ஏசு ராஜா வந்திருக்கிறார் அப்படின்னு கையை தட்டி வாய் பாடும். ஆனா எண்ணம்லாம் எங்க போயிட்டு இருக்கோம், அப்படியே சுத்தி வரும், மதுரை பட்டணத்தையே சுத்தி வரும். அல்லேலூயா. ஒரு மனமாய் தேவனை ஆராதிச்சோம் அப்படின்னு சொன்னா, முழு பலத்தோடு தேவனை ஆராதிச்சோம் அப்படின்னு சொன்னா, தேவனை துதிக்கிற துதி நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நிச்சயமாகவே தேவன் தம்முடைய பிரசன்னத்தினாலே நம்ம நிரப்புகிறார். தேவன் நம்ம பிரசன்னத்தினால் நிரப்பிட்டார்னு சொன்னா, நான் சொன்னது போலதான், ஒன்று நமக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆசீர்வாத தடைகள் எல்லாம் நீங்கும், பாவங்கள் நீங்கும். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஒரு வசனத்தை பார்ப்போம். எரேமியா எழுதிய தீர்க்க தரிசன புத்தகம் 29:12-13 நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. எரேமியா 29:12-13, பக்கம் 912. நீங்கள் 12. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு 13 உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, எரேமியான்ற தீர்க்கதரிசியை அனுப்பி நீங்க 70 வருஷம் பாபிலோனுக்கு போவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஜனங்கள்லாம் ஒன்றும் கேட்கல. ஏன்னா ஜனங்களுக்கு எப்பயுமே எப்படி எதிர்த்து பிடிக்கும், பொதுவா எல்லாருக்குமே அப்பயும் சரி இப்பயும் சரி, நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகே ரைட், ஆண்டவர் வார்த்தை, இதை செய்யாதீங்கப்பா, இது தப்பு, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும், இதுன்னு எனக்கு உள்ள வார்த்தை, இது இல்லை, யாருக்கோ கொடுக்குறாரு, ரோட்ல போறவனுக்கு கொடுக்குறாரு, சபைக்கு கொடுக்கல அப்படின்ட்டுவாங்க. இங்கேயும் அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் சொன்னாங்க. இது எங்களுக்கு கிடைக்க வார்த்தை இல்லை. 70 வருஷம் பாபிலோனுக்கு நீங்க சிறைப்பட்டு போவீங்க, நாங்களாம் போக மாட்டோம், நாங்க செழிப்பா இருக்கிறோம். கேட்க மாட்டாங்க. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். எரேமியா பாவம் போராடி பார்த்தாரு, கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவரை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கடைசியில் ஆண்டவர் அவங்களுக்கு இறக்கப்பட்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதே போலதான் பாருங்க, நம்ம எதிர்பார்க்கும் முடிவை நம்ம கொடுக்கணும்னா ஆண்டவரை துதிக்கிற துதி நம்ம வாயில எப்பொழுதும் இருக்கணும். ஆமென். இந்த ஜனங்கள் அப்படிதான் ஆண்டவரை விட்டு வேற தெய்வங்களை தேடினாலதான் இவங்க வாழ்க்கையில இந்த உபத்திரத்தை தேவன் அனுமதித்தார். அந்த உபத்திரம் நமக்கு வரவே கூடாது. அல்லேலூயா. எப்பொழுதும் தேவனை நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். தேவனை நம்முடைய மேய்ப்பனாய் வைத்திருக்க வேண்டும். தேவனை நமக்கு முன்பாக வைத்து அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படும் பொழுது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கும். முழு இருதயத்தோடு அவரை தேடணும். நான் அநேக முறை சொல்லுவது உண்டு, பாலைவனத்துல ஒரு தண்ணீர் இல்லாமல் ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டா அவன் எதை முதல்ல தேடுவான், பெரிய தங்க பாலம் கடந்தாலும் அதை பெருசா நினைக்க மாட்டான். அவனுக்கு முதலாவது தேவை என்ன, தண்ணீர். அதை போல தேவனை நாம் தேடுகிறவர்களை காணப்படும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நிறைவேற்றுவான்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வேகமா போற நேரம் இல்லை. எரேமியா 31, அதே எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறேன், கவனிங்க. பின்பகுதியை வாசிக்கிறேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நீங்க ஆண்டவரை தேடினீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அளிக்கும் நன்மையினால நீங்க திருப்தி ஆவீங்க. ஆண்டவருடைய நன்மையெல்லாம் சும்மா ஏனோ தானெல்லாம் இருக்காது. சும்மா கொஞ்சம் இந்த விளைவு கொடுத்தார்னா முழு ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனையோடு அவர் வேதனையை கூட்டார். இந்த ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். இந்த அந்நிய தெய்வங்களை கும்பிட்றவங்களாம் பார்த்துருக்கீங்களா? சிலர்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் அந்த தெய்வத்திட்ட போனோம், எங்களுக்கு நிறைய கொடுத்துச்சு அப்படின்னு.
கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, நான்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவங்களோட வாழ்க்கையை பின்தப்பதியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று சூசைட் பண்ணி செத்து போயிடுவாங்க, இல்லை வியாதியில் மறித்து போயிடுவாங்க, இல்லை கடன்னால மலிச்சு வீணாக போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. அது கொடுக்கும், ஆனால் வேகமாக எடுத்துக்கும். எவ்வளோ வேகமாக கொடுக்குதோ அவ்வளோ வேகமாக எடுத்துக்கும். அதுக்கு தான் அதுக்கு வல்லமை. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேவன் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அது நமக்கு ஆசீர்வாதம் தான், அது நமக்கு நன்மை தான். அதை அவர் எடுக்கவே மாட்டார். யாரும் தொலைக்கவே முடியாது, யாரும் அதை எடுக்கவே முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டாரு. அங்க கொடுத்தா வேதனை உண்டு, தேவன் கொடுத்தா வேதனை உங்க வாழ்க்கையில கிடையாது. ஆசீர்வாதம் மாத்திரம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அளிக்கும் நன்மையினால நீங்க திருப்தி ஆவீங்க. தேவனுடைய துதி எப்பொழுது உங்க வாயில இருந்துச்சுன்னா, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற விதத்தை பார்த்து நம்மளே ஆச்சரியப்படத்தக்க வகையில தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் முழு இதயத்தோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, நீ முழு இதயத்தோடு என்ன தேடுப்பா. உன் வாழ்க்கையில கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து நீயே ஆச்சரியப்படத்தக்க வகையில நான் உன்னை உயர்த்துவேன். ஃபாதர் பெர்க்மன்ஸை பத்தி நான் ஆராதனை வேளையில சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு, சாட்சி சொன்னாரு. கரண்ட் பில்லை கட்ட கூட காசு இல்லாம இருந்தேன், இன்னைக்கு பெரிய பில்டிங் வச்சு அவர் ஏகப்பட்ட காரியங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதே தெய்வத்தை தான் நீங்களும் நாங்களும் வணங்குகிறோம். அதே இயேசு கிறிஸ்துவை தான் நீங்களும் நானும் வணங்குகிறோம். அப்ப அவருக்கு கொடுத்தவர் நம்ம கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அவர் வாழ்க்கையில் நடந்த நன்மையை சொல்லிட்டாரு, நம்மளும் அதே போல ஒரு சாட்சி சொல்கிற இடத்துக்கு நம்மளும் கடந்து வரணும். அல்லேலூயா. அப்போ தேவனை நம்ம உண்மையா தேடணும் அப்படின்னு சொன்னா நம்ம அவரை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா அவர் அளிக்கும் நன்மையினால நம்ம திருப்தியாவோம். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எரேமியா 29ஆம் அதிகாரம், இதுக்கு முன்னாடி வாசிச்ச ஒரே பகுதியை வாசிப்போம். 29:11 பார்த்திருக்கீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதோடு இல்ல, அடுத்து பாருங்க, அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். நான் இப்பதான் சொன்னேன், ஆண்டவர் கொடுத்தாருன்னா அது எப்படி இருக்கும்? நன்மையை மாத்திரம்தான் உங்களுக்கு கொடுக்கும், தீமைய கொடுக்கவே கொடுக்காது. தேவன் உங்களை ஆசீர்வதிச்சார் அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு நன்மையாத்தான் இருக்கும். அதை எடுக்க மாட்டாரு. அதை உங்களுக்கு உயர்வை கொண்டு போய்கிட்டே இருக்கும். நீங்க இன்னும் மேலதான் போவீங்களே ஒழிய அங்க உள்ள அது கொடுத்தது மாதிரிலாம் என்ன பண்ணாது, எடுக்காது, திருப்பி கொண்டு போய் உங்களை வேற இடத்துல தீமைக்கெல்லாம் தள்ளாது. ஆண்டவர் கொடுக்கிறது தீமைக்கு இல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள். நீங்க எதிர்பார்த்திருக்கும் முடிவு. இப்ப சாட்சி சொன்னீங்க, எனக்கு அது வேணும், வீடு மேல கட்டப்படணும், அவங்களுக்கு அதே மாதிரி காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சாட்சியெல்லாம் சொன்னீங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு தேவன் அந்த நினைவா இருக்கிறார். நீங்க நினைவா இருக்கீங்களோ இல்லையோ, தேவன் அந்த நினைவா இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சதை தேவன் உங்களுக்கு நிறைவேற்றி தீருவார். சத்தமா ஆமேன் சொல்லுங்க. கையை மாத்திரம் உயர்த்தக்கூடாது, சத்தமா ஆமேன் சொல்லணும். ஆமேன், அல்லேலூயா. அப்போ உங்க நினைவை தேவன் அறிந்திருப்பதனால தேவன் அதை உங்களுக்கு கொடுக்கிறாரு. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமேன், அல்லேலூயா. அப்போ கேளுங்கள். ஆமேன். யோவான் 16:24, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்க. ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவாங்க. எரேமியா 31:14. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால. நீங்க தாங்க அந்த ஜனங்க, நம்ம தான் அந்த ஜனம். தேவன் அளிக்கும் நன்மையினால நம்ம திருப்தி ஆவோம். அது தீமைக்கு எதுவாய் நம்மளை வழி நடத்தாது, நன்மைக்கு எதுவாய் வழி நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும்? தேவனை துதிக்கிற துதி எப்பொழுதும் வாயில இருக்கணும். ஆமென். தேவனை துதிக்கிற துதி நம்ம வாயில் இருக்கும் பொழுது, அதற்காக நேரத்தை ஒதுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை தேவன் ஆசீர்வாதமான வாழ்க்கையா மாற்றுவார். எல்லா ஆசீர்வாத தடைகளும் நீங்கி ஆசீர்வாத உயர்வை தேவன் நமக்கு தருவார். ஆமென். அப்படி எழுந்து இருப்போம்.